ஓகே, என்னாச்சு? ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க? ஆக்சுவலி என்ன சொல்றதுனே தெரியல. தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் பிரசாந்த் அண்ணா. ஏன்னா அவர் என்னை இன்வைட் பண்ணலன்னா இங்கே இருக்க மாட்டேன். அவர் தான் ஃபஸ்ட்டு நீ வாடா தம்பி பார்த்துக்கலாம் நடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ், என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா. சூர்யா அண்ணாவோட ஸ்கிரிப்டில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் வந்தேன். எங்கள் பிரதர் இம்சைகள்னு சொல்லி அந்த வீடியோ. ஆக்சுவலி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருனாலுமே ஈஸியா வந்து கொடுத்துட முடியாது. ஆக்சுவலி செம்ம என்டர்டைன்மெண்ட் கப்புள் பிளாகருங்க அவங்க. ஸோ அவங்கள இது பார்க்காம யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. ஹலோ, ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கு. ஸோ ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். பிரசாந்த் ப்ரோ, வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நான் அட்டன் பண்ணியிருந்தேன் ப்ரோசோனில் வச்சு. இந்த வீலவ் கோயம்புத்தூர் அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய டீமை பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ என்னால் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ண சொன்னால் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவ்வளோ பெரிய டீமு, இவ்வளோ மெம்பர்ஸு, இவ்வளோ பேர்த்த ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி லைனை எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 3-4 வருஷமாக எனக்கு தெரியும். அவர் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம சுகல் சார் கையில் அவார்ட் வாங்குறவங்க யாருன்னு பார்த்தலாமா? மானஸ் இஎம்ஐ சேனலின் முக்கிய குழந்தை ஃபேஸ் இன்று டீனேஜை தொட்டு வயதோடு திறமையாலும் வளர்வதை பார்ப்பதில் ஒரு மதர்லி ஃபீலிங். குழந்தைகள் நிறைந்த வீடு எப்போதும் அழகானது. அவ்வகையில் முதல் குழந்தையாக எங்கள் இஎம்ஐ வீட்டில் சேர்ந்த குழந்தை இவர். இன்று பல வீட்டு குழந்தைகளுக்கு இவர்தான் ஃபேவரைட். ஒவ்வொரு வருடமும் பாஸ் ஆகி அடுத்த வகுப்பிற்கு செல்லும் போது நடிப்பிலும் இவர் தன்னை மெருகேற்றி கொண்டே வருகிறார். நடிப்பென்னும் ப்ராக்ரஸ் கார்டில் இவருக்கு A+ கிரேட் தருகிறோம். அதற்கு பக்கபலமாக இருக்கும் அவரின் அம்மாவிற்கும் ஒரு ஸ்வீட் சல்யூட். இந்த வயதில் இப்படி ஒரு நடிப்பா என்று பலர் இவரின் கன்னத்தை செல்லமாக கிள்ளியதுண்டு. ஆம், நாங்களும் கிள்ளிக்கொண்டே சொல்கிறோம், இவர் எங்களின் பெரும் சொத்து. மானஸ் இன்னும் பல உயரங்களுக்கு சென்று பல வாய்ப்புகளை பெற்று மாபெரும் நடிகனாய் வென்றிட வாழ்த்துகிறது இஎம்ஐ சேனல். தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் பிரசாந்த் அண்ணா. ஏன்னா அவர் என்னை இன்வைட் பண்ணலன்னா இங்கே இருக்க மாட்டேன். அவர் தான் ஃபஸ்ட்டு நீ வாடா தம்பி பார்த்துக்கலாம் நடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ், என் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. இங்கே இருக்கணும்னா எங்கள் அம்மா தான் காரணம் அதுக்கு, சத்தியமாக. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் கூட நடித்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அம்மா பேரு சுஜா. சுஜாமா, ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். ஆக்சுவலி தம் பையன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வரணும்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாம். எல்லா பேரண்ட்டும் கண்டிப்பா வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் படிக்கணும், படிப்பு ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலத்துல வந்து தம் பையன் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதுக்கு முழுக்க காரணம் சுஜா மேம். தேங்க்யூ மேம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நாள் கனவு இது. ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டே இருப்போம், என் பையன் வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனவு வந்து நினைவாகும் போது என்னாலேயும் நம்ப முடியல. ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா டேலண்ட்டுங்கிறது நமக்குள்ளே இருந்தாலும் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு அமையணும். என் பையனுக்காக அதை அமைச்சு கொடுத்தது பிரசாந்த் தான். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. மானஸ் என் பையன் சொல்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம், இந்த டேலண்ட் வந்து மானஸோட வந்து, நீங்கள் மானஸுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவன் இப்படி நிற்கிறான்னா அதுக்கு முக்கியமான காரணமானவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த டைமில் அவங்களும் ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்க யாருன்னு சொல்கிறேன். அருண், ரிச்சு, வசந்த், சூர்யா, உதயா, ஷாரு, எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. எஸ், ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஏன்னா மானஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இங்க நிக்கிறானா இதுக்கு காரணம் இவங்க எல்லாரும் தான். அருண், ரிச்சு, வசந்த், இவங்க 2 பேருமே வந்து மானஸோட டைரக்டர்ஸ். உதயா, சூர்யா சார் ஃப்ரெண்ட்ல வந்துடலாம். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூர்யா சார் ஃப்ரெண்ட்ல வந்துடலாம்.
அண்ணன் தங்கச்சிங்கிற வீடியோவில் தான் மானஸ் வந்து ரொம்ப ரீச் ஆயிருப்பா. அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுத்து ஆக்டிங்கிறது சொல்லி கொடுத்து அவனை பண்ண வச்சது சூர்யா. உங்க எல்லாத்துக்கும் மானஸ் இந்த அளவுக்கு தெரியறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் இவர் தான். அதுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன் டீம் எல்லாத்துக்கும். அப்புறம் மாமா பையன் வீடியோ, வசந்த் டைரக்ஷன் வந்து இவரோட வந்து சாக்லேட்டு, உதயா வந்து கேமராமேன், ஷாரு sir, please come on the stage. இவர் வந்து கேமராமேன் ஷாரு, இவர் வந்து உதயா கேமராமேன். என் பையனை வந்து உங்க முன்னாடி இந்த அளவுக்கு அழகா காமிச்சது அவங்க 2 பேரும். அவனோட திறமைக்கு இந்த அவார்டு கிடைக்கும் போது அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிற அவார்டு இந்த டைம்ல, அதுக்கு காரணமான இவங்க எல்லாருமே அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா மானஸ் வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அதுக்கு பின்னாடி இவங்களோட உழைப்பு இருக்கு. அவங்களோட ஃபேஸும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் என் பையனை வந்து உங்க வீட்டு பையனை வந்து ஏற்று அவனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இஎம்ஐ சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் யாருன்னு பார்த்தரலாம். வர்ணா, இஎம்ஐ சேனலின் இளைய நிலா. நடிப்பில் தூள் கிளப்பிடும் ஓர் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். சுட்டித்தனம், வெகுளிதனம் நிறைந்த இவரது நடிப்பு பல குழந்தைகளை தன் வசம் ஈர்த்துள்ளது. நடனத்திலும் இவர் பெஸ்ட். நமது பள்ளியிலோ நம் பக்கத்து வீட்டிலோ சிறு வயதில் நமக்கு பிடித்த ஓர் தோழி இருந்திருப்பாள். அத்தகைய தோழியை நினைவிற்கு கொண்டு வரும் நடிப்பினை இவர் எடுக்கின்ற கதாபாத்திரங்களில் நேர்த்தியாக வெளிப்படுத்துவார். அதற்கே அவருக்கு வி குட் என்று ஆக்டிங் ரிப்போர்ட்டில் எழுதி தந்திடலாம். அவரின் அம்மாவின் கையொப்பம் நிச்சயமாக அதில் கிடைக்கும். ஏனென்றால் அவர்தான் இவரின் கிரேட் சப்போர்ட். நடிப்பென்னும் ஓவியத்தில் பல வர்ணங்களை அழகாக மென்மேலும் தீட்டிட இந்த வர்ணாவை வாழ்த்தி மகிழ்கிறது இஎம்ஐ சேனல். வர்ணா, come on the stage. வர்ணா, ஒரு few words. எல்லாத்துக்கும் ஹாய். எனக்கு இஎம்ஐல சான்ஸ் கொடுத்த பிரசாந்த் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இஎம்ஐ ஹோல் டீமுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லா டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Varna. Next actor. அக்ஷரா, மழலை தனம் கலந்த சாமர்த்தியம் இவருள் அதிகம். சின்ன சின்ன முகபாவனைகளால் ரசிக்க வைப்பார். நடனமும் இவரின் ஓர் எக்ஸ்ட்ரா திறமை. இவரின் நடிப்பில் குழந்தைத்தனமும் கலையும் இணைந்திருக்கும். அழகான குரலில் இவர் பேசும் வசனங்கள் பார்ப்பதற்கு கொஞ்சலாயிருக்கும். காட்சிக்கு உயிரூட்டும் புன்னகைக்கு இவர் சொந்தக்காரர். இதே உற்சாகமும் இயல்பும் இவரோடு ஒளிர்ந்து கொண்டே இருக்கட்டும். இந்த சிறு நட்சத்திரம் பெரும் நட்சத்திரமாக உயர்ந்து ஒளிர்ந்து வென்றிட அன்போடு வாழ்த்துகிறது இஎம்ஐ சேனல். Akshara, few words. எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கம். I thank பிரசாந்த் அண்ணா, சூர்யா அண்ணா, வசந்த் அண்ணா, அருண் ருச்சனா for this wonderful opportunity. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இங்கே நிற்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். Thank you so much, Akshara. நம்ம இஎம்ஐ சேனலோட நெக்ஸ்ட் ஆக்டர் பார்த்தலாமா? மோஹிந்த், சீனியர் ஆடியன்ஸை நீங்க என்டர்டெயின் பண்ணுங்க, ஜூனியர் ஆடியன்ஸை நான் என்டர்டெயின் பண்றேன் என அப்பா மகன் இருவரும் இஎம்ஐயில் கலக்கி கொண்டிருப்பதை பார்க்க சிறப்பாக உள்ளது. இவனை பார்க்க நம்ம கிளாஸ்ல ஒருத்த மாதிரி இருக்குல்ல என்று ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் தங்களுடன் ரிலேட் செய்யக்கூடிய அளவில் பொருந்தி போகின்ற ஓர் முகம். நடிப்பிலும் தனியொரு பாடி லாங்குவேஜை மெயின்டைன் செய்து பார்ப்பவர்களை என்டர்டெயின் செய்வதில் கிளவர் பாய். கூட்டத்திலும் தனியாக தெரிகின்ற ஓர் யுனிக்கான நடிப்பில் இவர் தன்னை மெருகேற்றி வருவதை பார்க்க மகிழ்ச்சி அளிக்கிறது. மோஹிந்த் தன் நடிப்பு பயணத்தில் பல பாஸ் மார்க்குகளை தாண்டி டாப் மார்க்ஸை வாங்கிட வாழ்த்துகிறது இஎம்ஐ சேனல். மோஹித், come on the stage. Actually நம்ம இஎம்ஐ சேனல்ல ரமேஷ் சரோட பையன் தான் நம்ம மோஹித். Actually சொல்லி ஆனோம், அப்பா பையன் 2 பேருமே நம்ம இஎம்ஐ சேனலோட ஆக்டர்ஸ்ங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ண இஎம்ஐ சேனலுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரசாந்த் அண்ணாவை தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ணா தான் என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சூர்யா அண்ணாக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சூர்யா அண்ணாவோட ஸ்கிரிப்டில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப்குள்ளே வந்து வந்தேன். யங்கர் பிரதர் இம்சைகள்னு சொல்லி அந்த வீடியோ
அதுக்கப்புறம் வசந்த் அண்ணாக்கு நான் தேங்க் பண்ணணும். நான் நடித்த மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து வசந்த் அண்ணா டைரக்ட் பண்ணது தான். அண்ட் என்னோடய ஃபேவரட் ஆக்டருமே வசந்த் அண்ணா தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ரிச்சனாக்கு தேங்க் பண்ணணும். ரிச்சனாவோட இதுலேயும் ஸ்ட்ராபெரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்யூ. அண்ட் என் பேரண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு இங்கே நான் வந்திருக்கேன்னா எனக்கு அவங்க தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு டேடி, தேங்க்ஸ் டு அம்மி, தேங்க்ஸ்மா, உங்களால் தான் இந்த அவார்ட். தேங்க்ஸ் இஎம்ஐ. வீரா, தாயை போல பிள்ளை என்பார்கள், இந்த பிள்ளை தந்தையை போல. இவ்வயதில் வாயில் நுழையா வார்த்தைகளை தன் பாணியில் காமெடியாக பேசுவதும் சரி, முட்ட முழித்து காட்டும் ரியாக்ஷன்களிலும் சரி, மழலைகளுக்கே உண்டான ஓர் கியூட்னஸ் ஒளிந்திருக்கும். அதை சரியாக இவரிடமிருந்து வெளியில் கொண்டு வரும் இயக்குனர்களுக்கு அதீத பாராட்டுகள். இந்த மினிசைஸ் வர்மன் தன் திறமைகளால் பல வெற்றி ஓவியங்களை தீட்டிடவும் பல திறமைகளை வளர்த்து ஜொலித்திடவும் கொஞ்சி வாழ்த்துகிறது இஎம்ஐ சேனல். வீரா, come on the stage. ஆக்சுவலி வீரா பத்தி சொல்லி ஆகணும். வீரா வேற யாருமே இல்லைங்க, நம்ம இஎம்ஐ சேனலோட ஃபவுண்டர் பிரசாந்த் அண்ணனோட பையன்தான். பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்பவே வீரமா இருக்கான். ஓகே, என்னாச்சு, ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க பிரசாந்த் சார்? ஆக்சுவலி என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நான் ஆக்டர் சொல்ல போகிறது வசந்த் அண்ணா தான். அவங்க தான் எல்லாத்துக்கும் கேராக வராங்க. ஸோ தேங்க்ஸ் வசந்த். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப பயங்கரமான எமோஷனல் பாண்டிங்க. அப்பா ரொம்ப பிடிக்குமா? அப்பா பையனா? ஏன் அழுகிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது தான். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினாலையா? இதுக்கும் மேலே நீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரு கிளாப் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அப்பா பையன் பாசத்தை வந்து நேரடியா இன்னைக்கு நான் பாக்குறேங்க அந்த ஸ்டேஜ்ல. எனக்கே ஃபீல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஏவி பார்த்தறலாம். ஆராதனா, அழகாய் பேசும் இன்னோசென்ட் முகம், சைலண்டாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஓர் சுட்டி குழந்தை. பாவமாக மூஞ்சியை வைத்தபடி அமர்ந்திருக்கும் நடிப்பானாலும் சரி, ஜாலியான லூட்டி செய்யும் நடிப்பானாலும் சரி, இந்த குழந்தை அதை அல்வாவாய் சாப்பிட்டு அழகாய் திரையில் பிரதிபலிக்கும். இச்சுட்டி குழந்தைக்கும் பக்கபலம் இவரின் அன்பான மம்மிதான். இந்த இளம் திறமை இன்னும் பல உயரங்களை அடையட்டும். தனது கியூட்டான நடிப்பால் பல இதயங்களை கவரட்டும். ஆராதனாவிற்கு அன்புடன் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது இஎம்ஐ சேனல். ஆராதனா, come on the stage. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அவ்வளவுதானா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பக்கம் இங்கே கிளிக் பண்ணுங்க.